இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் 2-1 தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த T20 சீரீஸில் 4-0 அப்படின்னு படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஒரு போட்டி கூட ஜெயிக்க முடியல. இங்கிலாந்துல நடந்த மொத்தம் 8 போட்டிகளில் 5 T20 3 ஒரு நாள் போட்டி, மொத்தம் 8 போட்டிகளில் இவங்க ஜெயிச்சது ஒரே ஒரு நாள் போட்டி மட்டும்தான். அந்த மாதிரியான ஒரு படுதோல்வியை இந்த இங்கிலாந்து தொடர் கொடுத்திருக்கு. வேர்ல்டு சாம்பியனான இந்திய அணியுடைய இந்த படுதோல்விகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பயிற்சியாளர், தேர்வுக்குழு தலைவர், கேப்டன் இவங்க மண்டையெல்லாம் போட்டு பிசிசிஐ உடச்சிட்டு கிடக்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு 3 காரணம் தாங்க இந்த படு தோல்விகளுக்கெல்லாம் காரணம். முதல்ல என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த முகமது சமி, முகமது சிராஜ் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு தரமான பவுலர்களை இவங்க புறக்கணிச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்த தொடருக்கு முகமது சிராஜை எடுத்திருந்தாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு கழட்டி விட்டுட்டு ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்து உள்ள தள்ளிட்டாங்க. முகமது சிராஜை எடுக்காம விட்டதுலாம் மிகப்பெரிய இழப்புங்க. இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்து மண்ணில் மிகச்சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஆள் இந்த முகமது சிராஜ். அதை இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்லேயே பார்த்துருப்போம். ஒரு டெஸ்ட்லாம் மனுஷன் தனியாக நின்று கடைசியில் ஜெயிக்க வச்சான். இந்த சமீபத்திய ஐபிஎல்ல கூட எக்கச்சக்கமான டாட் பால் போட்டவங்க லிஸ்ட்ல, டாப் லிஸ்ட்ல இந்த முகமது சிராஜ் இருந்தாப்புல. இதல்லாம ஒரு நாள் போட்டிகளில் இந்திய அளவில் அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல முகமது சிராஜ் இருக்காப்புல. இப்படியான பவுலரை இவங்க கலட்டி விட்டுட்டு புது பவுலர்களை 2 பேர்த்த கொண்டு வந்து உள்ள விட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்குங்க. அதே மாதிரி முகமது சமி தரமான நம்பர் 1 பவுலர், இந்தியாவுடைய பவுலர். 2023 வேர்ல்டு கப் பார்த்தவங்களுக்கு சமி எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு ஒரு இன்ஜூரில் போறாப்புல, போய் கம்பேக் ஆகி வந்துட்டான் மனுஷன். ஆனா அதுக்கு பிறகு இவங்க கன்சிடர் பண்ணவே இல்லைங்க. முகமது சமி தன்னுடைய உடற்தகுதியை நிரூபிச்சு உள்ளூர் போட்டிகள்லையும் ஆடி எக்கச்சக்கமான விக்கெட்டுகள் எடுக்காங்க. இவங்க அவனை அப்படியே புறந்தள்ளிட்டாங்க. சமியுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இங்கிலாந்துல உண்டு பண்ணும். இவங்க அதை கன்சிடர் பண்ணாமையே அப்படியே சமியை ஓரம் கட்டிட்டாங்க. அதுக்கான காரணங்கள்லாம் நமக்கு என்னன்னு தெரியல. முகமது சமி, முகமது சிராஜ் மாதிரியான இந்தியாவுடைய முன்னணி பவுலர்களை, அனுபவம் வாய்ந்த தரமான பவுலர்களை இவங்க அவாய்ட் பண்ணது தோல்விக்கான முக்கியமான ஒரு காரணமா நான் பார்க்கிறேன். 2வது காரணம் என்ன அப்படின்னா, இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு 2 ஆல்ரவுண்டர்கள் இருந்தாங்க. 2 பேருமே தரமான ஆட்களுங்க. பேட்டிங்ல 40 ரன் 50 ரன் அடிச்சிருவாங்க தேவைப்பட்ட நேரத்தில். அதே மாதிரி விக்கெட்டுகளையும் 2 விக்கெட் 1 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துருவாங்க. தரமான ஆல்ரவுண்டர்களா இந்திய அணியில ரொம்ப காலம் வளம் வந்தாங்க இவங்க 2 பேரும். அதுலயும் ஹர்திக் பாண்டியா 6வது 7வது இறங்கி முடிச்சும் கொடுப்பாப்ல. ரவீந்திர ஜடேஜாவும் தொடர்ச்சியா பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா மனுஷன். ரவீந்திர ஜடேஜா ஓய்வு ஆயிட்டாப்ல. ஹர்திக் பாண்டியா ஒரு இன்ஜூர்னு எடுக்கல. இவங்க 2 பேர் இடத்த இவங்களால ஃபில்ஃபில் பண்ணவே முடியலைங்க. இவங்களும் எவ்வளவோ பிளேயர் கொண்டு வந்தாங்க, எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாங்க, மாற்றி மாற்றி பார்த்தாங்க, ஒன்றுமே ஆகலை. அவங்க 2 பேர் ஈக்குவலுக்கு இவங்களால வீரர்களை கண்டறிய முடியலை, அல்லது கண்டறிஞ்சு வளர்த்தெடுக்க முடியலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி 2 ஆல்ரவுண்டர்கள் இந்தியாவில் இல்லாதது இந்திய அணியுடைய தோல்விக்கு 2வது காரணமாக நான் சொல்லுவேன். 3வது என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, வீரர்களுக்கு போதுமான வாய்ப்பு வழங்குறது இல்லைங்க. ஒரு போட்டி 2 போட்டி ஆடலைன்னா டக்குன்னு தூக்கி வெளியே வச்சிடுறாங்க. அப்போ வீரர்களுடைய மனசில் என்ன தோணும், ஆஹா இந்த போட்டி விளையாண்டே ஆகணும், அப்படி விளையாடலைன்னா தூக்கி வெளியே வச்சுட்டு நமக்கு பதிலாக வேற ஒருத்தரை போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அவங்க மனசில் வந்துடும். இந்த நெருக்கடியே அவங்களை ஒழுங்காக களத்தில் இயல்பாக ஆட விடுமா? கண்டிப்பாக ஆட விடாது. அந்த தவற நிர்வாகம் செஞ்சாங்க, பயிற்சியாளர் செஞ்சாப்புல. என்ன அப்படின்னா, T20 போட்டியில் சாம்சன் ஒரு போட்டி ஆடணும் தூக்கி வெளியே போட்டாங்க. அப்புறம் சூரியவன்சி சரியா ஆடலன்னு சூரியவன்சியை தூக்கி வெளியே வச்சுட்டு மறுபடியும் சாம்சனை தூக்கி உள்ள போட்டாங்க. ஒரு நாள் போட்டிகளில் ஒரு போட்டியில சிவம் துபே கிடையாது, ஒரு போட்டியில அக்சர் படேல் கிடையாது, ஒரு போட்டியில வாஷிங்டன் கிடையாது. இந்த மாதிரி வீரர்களை சஃபுல் பண்ணி மாத்தி மாத்தி போட்டு வீரர்களிடையே ஒரு இன்செக்யூர் ஃபீலை உருவாக்கிட்டாங்க. அவங்க நம்ம இறங்கினா ஆடணும், இல்லைன்னா பிளேஸ் காலி ஆயிரும் அப்படிங்கிற மனநிலையிலேயே ஒருத்தன் ஆடுனா எப்படி திறமையை வெளிப்படுத்த முடியும்? இவங்க போதுமான வாய்ப்புகளை வீரர்களுக்கு கொடுக்கணும், அதை இவங்க செய்யவே இல்லை. ஒரு வீரரை வார்த்தை எடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு தேவையான வாய்ப்பு கொடுக்கணும். டிராவிட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட், கங்குலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட், இவங்கெல்லாம் உருவாக காரணம் அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரிலாம் 2 போட்டி 3 போட்டி அவங்க உட்கார வச்சிருந்தாங்க வச்சுங்களேன், அவங்கெல்லாம்
கிரிக்கெட்டே ஆடி இருக்கவே முடியாது. எனவே வீரர்களுக்கு போதுமான வாய்ப்பு கொடுக்காதது இந்திய அணி செஞ்ச மிகப்பெரிய தவறு, தோல்விக்கான 3வது காரணமாக நான் சொல்லுவேன். இது அல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச காரணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.